எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல, முதல்ல இருந்ததுக்கு காய்ச்சல் நல்லாவே குறைஞ்சிருக்கு. நல்லாவே காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. ரூம்லயே படுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம படுத்திருக்கும் போதுமே ஓவர் டெம்பரேச்சர் வரும். நீங்க கொஞ்சமாவது வெளியே நடங்க, சரிங்களா? சரி. அம்மா எப்பமா டிஸ்சார்ஜ் பண்றது? முகத்துல வீக்கமும் வத்திருச்சு. முதல்ல இருந்ததுக்கு இப்ப காய்ச்சலும் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இருங்க. காலையில ஒரு 11 o'clock வந்துட்டு மறுபடியும் ஒரு செக்அப் பண்ணி பார்ப்போம். எல்லாமே கிளியர் ஆயிட்டு அப்படின்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். சரிங்கம்மா. அது மட்டும் இல்லாம கூடயே இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, என்ன தனியா எங்கிட்ட விட்டுறாதீங்க. சரிங்கம்மா, அதெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் பார்த்துக்குவேன். சரி, ஓகே, நான் வரவா? சரிம்மா. டேப்லெட்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. சரி. அப்புறம் சீதா, மணி வேற ஆயிடுச்சு. இப்போ நானும் வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கு. நீ பத்திரமா இருந்துக்க. அம்மா உனக்கு துணைக்கு இருக்காங்க. சரி மாமா. அம்மா ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? நான் வந்துடுறேன். சரியா, சரி நீ பார்த்துப்போ. அங்கே வேற தனியாக இருப்பா. அவரு வேற எத்தனை மணிக்கு வராருன்னு தெரில. நீ கூட போய் இரு. சரிம்மா, எதை பற்றி யோசிக்காத. நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் காலையில் வந்துடுறேன். சரி மாமா. சரியா, பார்த்து போயிட்டு வா. எம்மாடி, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், எதுனாலும் கூப்பிடு. படுத்துக்கோங்க, தலைவணி இதெல்லாம் இருக்குல்ல. இல்லைம்மா, ராத்திரி நேரத்தில் நீ இது கண் முழிச்சு ஏதாவது தேவை, ஏதாவது எந்திரிக்கணும் வைக்கணும்னா நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் உக்காந்துருக்கேன், நீ அப்படியே தூங்கு. சரிங்க அத்தை. என்னம்மா நடக்கிறியா? பாத்ரூம் எதுவும் போகணுமா, இல்லை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லத்தை, எதுவுமே வேண்டாம். அப்புறம் ஏம்மா கூப்பிட்ட? இல்லை, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னவோ உங்களை எல்லாம் பேசியிருக்கேன், மனசு நோக்கிற மாதிரி. இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். நீங்கள் நினச்சிருந்தா என்னை கண்டுக்காத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் இங்கே இருந்து என்னை பார்த்துக்கிறீங்க? இங்கே இருந்து பார்த்துக்கிறீங்களா? நான் தானே பார்த்துக்கணும், வேற யார் பார்த்துக்குவா? இது என்ன கேள்வி? இல்லை, அங்கே இருக்கும்போது உங்களுக்கு எத்தனையோ தடவை வேலை செஞ்சு கை கால் வலி உடம்பு சிலன்னு சமைக்க முடியாமல் கவலைப்பட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு உதவி செஞ்சதில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் எனக்காக ஆஸ்பத்திரியில் வந்து உட்காந்துருக்கீங்க. அதான். அதுக்குன்னு ஒருத்திக்கு உடம்பு சரியில்லைன்னா தவிக்கி விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கல்நஞ்சக்காரி இல்லடி. நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கிறேன். அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என்ன கம்முனா இருக்க முடியும்? மருமகனா யார்? இன்னொரு மகத்தான். நீங்கள் மாமியாரா அம்மாவை நினைக்க மாட்டீங்க. ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏண்டி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு புரியுமா, இல்லை நான் தான் யாருன்னு உனக்கு புரியுமா? பார்த்தோனையுமா புரிஞ்சுக்கிறோம். பழக பழக தான் இவங்க யார் இப்படி இப்படின்னு தெரியும். ஒரு சிலருக்கு பார்த்தோனையும் பிடிக்கும், ஆனால் பழக பழக புளிச்சு போயிடும். அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தோனையும் பிடிக்காது, ஆனால் அவங்க கொஞ்ச நாள் கழித்து ஒன்றா இருப்பாங்க. அதுக்கோசரம் வேணான்னு ஒதுக்க முடியுமா? உனக்கு என்ன, அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்த குடும்பத்தை பிரிக்கிறியே, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறியேன்னு எனக்கு ஒரு வருத்தம். அதனால சண்டை போட்டேன் வச்சேன். அதுன்னு அதுக்குன்னு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட ஒதுக்கிட்டு இருக்க முடியுமா? எதை பற்றி யோசிக்காம நல்லா தூங்கி எந்திரி, அப்போதான் உடம்பு நல்லாவும். அடி போட்டனா கம்முன்னு படுப்பியே, அதை விட்டுவிட்டு மன்னிச்சிருங்க கிணிச்சிருங்கன்னு. சரி விடு, எல்லா பொண்ணை பெற்றவங்களுக்கும் இருக்கிறது தானே. புருஷன் நம்ம பேச்ச கேட்கணும் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது தானே. அதுக்குன்னு சரி விடு, என்ன பண்ணுறது, அவங்கவுங்க சூழ்நிலை அந்த மாதிரி. நிஜமா நேத்தெல்லாம் அம்மா உடம்பு சரியில்லாம நான் இருக்கிறேன். அவங்க அதை கூட கண்டுக்காம அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்காம இங்கே இருக்கீங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்குத. சரி விடுடி, அவளை பற்றி தான் என்னைக்கோ தெரிஞ்சது தானே. விடு, வேலைன்னா ஓடி போயிடுவா. அவளுக்கு சொகுசாக இருந்தே பழக்கமாகி போச்சு. உங்கள் அப்பா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு வச்சுட்டு போயிடுவது. அதனால் அவள் அப்படியே இருந்து பழக்கனால இப்போ வேலை செய்ய வலிக்குது. விடு, அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. நீ நல்லா தூங்கி எந்திரி, சரியா? நாங்கள் எல்லாரும் உங்க கூடயே தான் இருப்போம், எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருப்போம். ஒன்பது மணி ஆக போகுதுடா. எனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க தானே போறேன் வாரேன். நீங்க அன்புக்குட்டி இங்க வா.
சாப்பாடு ஆயிடுச்சு, துணியை மாத்திட்டு போய் சாப்பிடலாம் வா. துணி எடுக்க போறோமா என்னன்னே தெரியல. நான் என்னத்த சொல்றது, வா. துணி அழுக்காய் போயிடும் கழட்டி வைக்கிறதுக்கு. சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போட்டு பரட்டி எடுத்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் துவைக்க முடியாது. இங்க பாரு அன்பு குட்டி, அடம்புடி கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வா ஒழுங்கா. வான்னு சொன்னேன். எதுக்கு நீ அன்பு அழுதுட்டு இருக்கா? அன்பு, நாளைக்கு நம்ம துணி எடுக்க போறோம், சரியா? இன்னைக்கு இல்ல. என்னையா சத்தம்? எதுக்கு புள்ள அழுதுகிட்டு இருக்கு? அம்மா, அவளுக்கு ஒரு வேலை இல்ல, நீங்க கம்முன்னு இருங்கம்மா. ஏமா என்னம்மா மகா, உங்க அம்மா வந்து துணி எடுக்க போலாம் அப்படி இப்படினாங்க. 6, 7, 8 இப்போ 9:30 ஆகி போச்சு. துணி எடுக்க போறதா இல்லையா? ஏதாவது சொன்னாங்களா என்ன? அத்தை விடுங்க அத்தை. இல்லம்மா, அவங்க முறைப்படி எதுவும் செய்ய வேணாம். இப்ப அவங்களா தானே வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு போனாங்க. துணி எடுக்கிறோம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பி இருங்கன்னு. எல்லாம் கிளம்பி உட்காந்து இருந்தோம். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். இந்த சின்ன பிள்ளைய சொல்லாம போயிருக்கணும்ல. அவங்க வந்து எல்லாரும் போறோம் கிளம்புங்க கிளம்புன்னு சொல்லிவிட்டு இப்ப போனையும் காணா, ஆளையும் காணா, அட்ரஸையும் காணா. அம்மா விடுமா, அத்தை விடுங்க, நாளைக்கு போய் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஐயோ, எனக்கு துணி வேணாயா, எனக்கு துணி வேணும்ன்றதுக்காக நான் பேசல. இப்படி வீட்டுல வந்து முறைப்படி சொல்லக்கூடாது இல்ல. சொல்லவும் தானே இப்ப நம்ம கேட்கிறோம். போன் பண்ணீங்களா என்ன? மகா மகா, ஏன் விடுங்க. எல்லாம் இவளால வந்தது. இவளை புடிச்சு நான் சாத்தனா அடங்கிருவா. இப்ப எதுக்கு நீ அடிச்சிட்டு இருக்க? கம்மல விடு. உமா, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப பாருங்க, இவளால தானே இப்ப அவங்க அழுதுட்டு போறா மகா. அதுக்குன்னு அவன் மேல கை நீட்டுவியா நீயே? சரி விடுங்கடா. இல்லம்மா, அவங்க குடும்பத்தை பத்தி தான் நமக்கு எப்பயே தெரியும். அவங்கள நம்பி நீங்க புள்ளைய கிளம்ப வச்சது உங்க தப்பு. அவங்கள பேச்ச கேட்டது உங்க தப்பு. அதை விட்டுப்பட்டு புள்ளைய மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. மாமா விடுங்க மாமா, பிரச்சனை வேணாம். சரி, அவங்களால எதுக்கு நம்ம வீட்ல இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க. இவங்க கிட்ட நான் இதை செய்ய அது செய்யணும் என்னைக்காவது கேட்டேனா? இல்ல அங்கதான் போய் நின்னேனா? எதுக்கு இப்படி குடும்பத்துல பிரச்சனை பண்றாங்க? ஹலோ மகா, சொல்லு மகா. என்னமா சொல்ற? என்ன சொல்ற? நான் உன்கிட்ட கேட்டேனா? என் குடும்பத்துக்கு இது செய்ய, எனக்கு இது செய்யணும். உன் இஷ்டத்துக்கு நீ தானே வந்து காலையில சொல்லிட்டு போன. மகாமா கோவப்படாதம்மா, நான் சொல்றத கேளுமா. என்னத்த சொல்ல போறீங்க? இல்ல கேக்குறேன், என்னத்த சொல்ல போறீங்க? என் குடும்பத்துல உங்களால பிரச்சனை. உங்ககிட்ட நான் வந்து கேட்டேனா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு? உங்களால என்னைக்குமே எனக்கு நிம்மதி இல்ல. மகா கோவப்படாத மகா, முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு கேளு மகா. எதுவுமே செய்யாத போது கூட என் குடும்பத்துல உள்ளவங்க யாரும் என்ன எதுவும் பேசுனது கிடையாது. இன்னைக்கு அவரால இங்க நான் எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட நான் கேட்டேனாமா? மகா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேணாம். எதுவும் செய்யறேன் இந்த பக்கமா வராதீங்க. எனக்கு வளகாப்பு நடத்தவும் வேணாம், ஒண்ணு வேணாம். அப்படி நடத்துறதா என் குடும்பமே இருக்கிறத வச்சு செய்யும். நீங்க ஆடம்பரம் பண்றேன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு எதுக்குமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. இனிமே உங்களுக்கு மகா இருக்கான்றதே மறந்துருங்க. வைக்கிறேன். மகாமா, மகா. என்னம்மா ஆச்சு? ஏமா அழறீங்க? என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா. போயா இந்த பக்கம் போ. என்ன சொல்லணும், என் புத்தி சரியில்லை. என்ன லைட் எரியுது? வந்துட்டாளா? வந்துருப்பா போல இருக்கே. துணி எடுக்க கூப்பிட்டா, நான் வரல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். வந்துட்டா போல இருக்கே. இந்த மனுஷெல்லாம் ஒரு ஆளு இந்த ஆள் பேச்சு கேட்டுக்கிட்டு போய் பேசிட்டு வந்தேன். என்னடி துணி எடுக்க போயிட்டு வந்து டயர்ட்ல படுத்துட்டியா? ஏய் என்னாச்சு? ஏறு. நிரஞ்சா எதுக்கு அழுதுட்டு இருக்கா? பெரியம்மா என்னன்னு தெரியல. அப்பா துணி எடுக்க போவேனான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அக்கா ஃபோன் பண்ணா, அதுல இருந்து அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏண்டி துணி எடுக்க போலாம்ல அழுதுகிட்டு இருக்கியா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எடுத்துட்டு போறது. அதுவும் இல்லாம ஆடி ஆப்பர் வேற போட்டிருக்காங்களாமா. எல்லா கடையிலும் ஒன்னு எடுத்தா ஒரு சேலை ஃப்ரீன்னு சொல்றாங்க. அதனால அப்புறமேட்டுக்கு போய் எடுத்துக்குவான். என்ன? ஆமா, இப்ப துணிதான் ரொம்ப முக்கியம். ஏண்டி கோவப்படுற? என்ன ஆச்சு? போக்க இந்த மனுஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் மகா வீட்டுல போய் இன்னைக்கு 6 மணிக்கு துணி எடுக்க போவோம்னு சொல்லிட்டு வந்தேன். அவளை அங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவ போட போட்டு என்ன அந்த திட்டுறா. உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா வச்சிடறேன், துணி எடுக்கிற வைக்கிறேன், நீ இங்க வந்து அதை சரி இதை சரின்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்யாம நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க. இங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு வச்சதுன்னு சொல்லிட்டு
சொன்னல, உன்னை திட்டுறதுல தப்பே இல்லை. நான் எனக்கு பொய்யா சொல்றேன். இந்த ஆளு நம்புற மாதிரியே சொல்லவும் தாங்க நானும் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். வெளியே தலை காட்ட எனக்கே அசிங்கமா இருக்குக்கா. இதுல மகா அப்படி சொல்லவும் அங்க அவளை என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோன்னு எனக்கு அதுவே கஷ்டமா இருக்குக்கா. புள்ள பாவங்க, அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்க முடியல, வீட்டுல வச்சு பார்க்க முடியலன்ற வருத்தமே பேகப்பட்டது இருக்கு. இப்ப என்ன மறந்துடுன்றா, நான் என்னக்கா பண்ணுவேன்? அவளும் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். சரி வரட்டும் அந்த ஆளு, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். நீ அழுகாத, கம்முனு இரு. என்ன போமா? எங்க போறது? ஏய் என்ன படுத்துக்கிட்டு இருக்க? கிளம்பு. ஏன்டா இப்படியே நின்னுக்கிட்டு இருக்க? போ துணியை மாத்து போலாம். எங்க போறதுக்குன்னு கேட்டேன். என் மகள் வளகாப்புக்கு துணி எடுக்கிறதுக்கு போறோம். ஏன் உங்ககிட்ட உங்க தங்கச்சி சொல்லலையா? ஏங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? மணி எத்தனை மணிக்கு போய் துணி எடுக்க போறீங்க? மணி என்ன இப்பதான் 9 ஆகுது. 10 மணி வரைக்கும் கடை திறந்துருப்பாங்க, போய் எடுத்துட்டு வருவோம். ஏங்க உங்களால அவ அசிங்கப்பட்டு இருக்கிறா, உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, கிளம்பு கிளம்புன்னு இருக்கீங்க. ஏய் என்ன உங்க அக்காவை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே? நீ யாருங்க பேச விட்டு வேடிக்கை பார்க்கறா? 6 மணிக்கு கிளம்புறோம் நீங்க. இப்ப மணி எத்தனை? அங்க மகா வீட்டுல அவங்க எல்லாம் ஏதோ சொல்லி இருக்காங்க. புள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு போனை பண்ணி என்கிட்ட வருத்தப்படுறா. உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா வச்சனா என்னை மறந்துருங்க, நீங்க வளகாப்புக்கு எதுவும் செய்யலினா கூட பரவாயில்ல, இந்த பக்கமே வராதீங்கன்றா. இதுல தேவையா? என்னமோ காசு என்னமோ பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு நீங்க கேட்டோன்னு தரமாட்டேன்னு சொன்ன நினைச்சேன். நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சும்மா நொய்யும் பேசாதீங்க. கிளம்புங்க போய் துணி எடுப்போம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். துணியும் வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க என் பிள்ளைக்கு எதுவுமே செய்யவும் வேணாம் சாமி. இந்த ஆளு ஒரு ஆளுன்னு இந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தால ஒன்ன சொல்லணும். என் மகளுக்கு நான் பாத்துக்கிறேன், சரியா? நாளைக்கு போய் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஏது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுப்போம். இந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல நீங்க இந்த வீட்டுல வந்து அதிகாரம் பண்றதை நிறுத்துங்க. நீங்க எங்க வீட்டுல பேசுறதுக்கு நீங்க யாரு? ஒழுங்கு மரியாதையா வெளியே போங்க. அக்கா எங்க போற? இந்த ஆளு ஒரு ஆளுன்னு இந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டு போறியா? ஏதோ வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தா வந்தமா இருந்துட்டு வாயை மூடிட்டு போனமான்றதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள அதிகாரம் பண்ணிக்கிட்டு என்னமோ இவங்க வந்து எல்லாமே பண்ண மாதிரி. என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்க பிரச்சனை தான் முக்கியம். வெளியே போற புருஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், காசுக்கு எப்படி கஷ்டப்படுறான், எதை பத்தி எந்த கவலையும் இல்ல. என்ன குடும்பமே ஒண்ணு கூடி நிக்குது. நில்லு. என்னங்க நீ பாட்டுக்கு காலங்காத்தால விடியறதுக்கு முன்னாடி போன, இப்பதான் வீட்டுக்கு வர. ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? நாளைக்கு நாளான்றைக்கு வந்திருக்கலாம்ல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ சாமி, கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு போற வார, எங்கேயோ போற, என்னமோ பண்ற. ஏதாவது பிரச்சனையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க, தொலைச்சு புடுவேன். என்னங்க இப்ப? நான் பாட்டுக்கு போனே வந்தேன். இப்ப யாரு எந்த பிரச்சனையை கூட்டிட்டு வந்தது? ஏடி வீட்டுல உள்ளவங்க சாப்பிட்டாங்களா வச்சாங்களேன்னு ஏதாவது ஒரு கவலை இருக்கு உனக்கு? காலங்கத்துல விடியறதுக்கு முன்னாடி போய் அந்தி சாஞ்சி நைட் எல்லாரும் தூங்க போற நேரத்துல திருட்டுத்தனமா வர. இங்க பாருங்க அத்தை, நீங்க ஏதாவது பேசாதீங்க சொல்லிட்டேன், வாய்க்கு வந்ததெல்லாம். அவங்க சரியாதான் பேசுறாங்க, நீ தான் என்னமோ பண்ணிக்கிட்டு திரியிற. கண்டு புட்டுச்சேன்னு வையே, அன்னைக்கு இருக்குது உனக்கு. ஆமா, என்னையவே குறை சொல்லுங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாருமே உங்களுக்கு புரியும், அப்ப தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற ஏது பண்ற நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாக்கலன்னு நினைச்சுக்கிட்டு திரியிற. புட்டுச்சேன்னு வையே, அவ்வளவுதான். நீங்க பிடிக்கும் போது பாக்கலாம், நவருங்க அங்கிட்டு. ஐயோ ஜானகி, காசை பத்திரமா வைக்கணும்டி. குடும்பமே ஏதோ இன்னைக்கு ஒண்ணு கூடி பொழந்து கட்டி இருப்பாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டோம். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் வசந்த பிரியா, நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோம் கிருஷ்ணா. இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.